So, how to make 1 crore with 15 into 15 into 15 rule. ஸோ இதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இது வந்து நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு கான்செப்ட். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹவு டு மேக் 1 crore. எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து சம்பாதிச்ச காசை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், அது வந்து பல மடங்கு அதிகமாக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், லைக் சம்பாதிச்ச காசை வந்து வி வில் இன்வெஸ்ட் ரியல் எஸ்டேட், கோல்டு, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து ரெகுலரா நம்ம செஞ்சுட்டே இருப்போம். பட் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஹவு டு மேக் 1 crore வித் பிளான். அதோட பிளான் தான் நான் காட்ட போறேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்றேன். லைக் இப்போ பாத்தீங்கன்னா இந்த 1 crore நம்ம எப்படி பண்ண போறோம்னா, இந்த 15-15-15 ரூல்ல தான். 15 என்ன இந்த 15-15-15 பாத்தீங்கன்னா, 15 ஃபர்ஸ்ட் 15 வந்து 15,000 per month, and second 15 வந்து 15% annual interest, and the third 15 is 15 years. So இப்போ நம்ம வந்து 15,000 per month at 15% annual return and 15 yearsக்கு நம்ம பண்ணோம்னா நம்ம கையில வந்து 15 வருஷம் முடிவுல 1 crore rupees இருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்றத எக்ஸல் ஷீட்ல நான் கால்குலேஷனோட காட்டுறேன். ஸோ இப்ப பார்த்தா இயர் 0 நம்ம ஸ்டார்ட் பண்ற இயர். ஸோ 15,000 per month நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ 15 into 12 1,80,000, அண்ட் அதுக்கு வந்து நமக்கு 15% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வருது. அண்ட் அதை நம்ம சேர்த்தா, அதாவது கேபிட்டல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணா 2,07,000 rupees வருது. ஸோ அது அப்படியே நம்ம செகண்ட் இயர் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு திருப்பியும் நம்ம வந்து 1,80,000 நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் செகண்ட் அந்த இயர் 1ல. இயர் 0 முடிஞ்சு இயர் 1ல. ஸோ அப்போ இயர் 1ஓட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 2,07,000 பிளஸ் 1,80,000ல 15% நமக்கு கிடைக்கும். ஸோ இட் இஸ் 31,050. அதை அப்படியே நம்ம சேர்த்துட்டு அக்யூமுலேட் பண்ணி அந்த அக்யூமுலேட்டிவ் வேல்யூ போட்டுட்டே போனோம்னா நமக்கு வந்து முடிவுல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 15 இயர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து எவ்ரி மந்த் 15,000 நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்க போறோம். அதனால ஸோ நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 28 lakhs, 28,80,000. அண்ட் அதுக்கு வந்து 15% நமக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கு. அண்ட் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எடுக்க போறது இல்லை, அதை அப்படியே ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 15வது வருஷம் முடிவுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ, நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 1 crore 2,48,846. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ண போறோம். பட் எப்படி இது வந்து சாத்தியம், இது எப்படி நடக்க போகுது, எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க போட்டா இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் இது வந்து ஜென்ரலி ஸ்பீக்கிங் எதுல போட்டா உங்களுக்கு 15% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுல நீங்க போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா 15% ஒரு வருஷத்துல கிடைக்குது அப்படின்னா அதுலயே நீங்க போட்டு பண்ணிட்டு போகலாம். பட் இப்போ நம்ம சிச்சுவேஷன் என்னன்னா, லைக் எதுல போட்டா நமக்கு அந்த 15% வரும்ன்றது தெரியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் ஓவராலா நம்ம இப்போ ஹிஸ்டரி எடுத்து பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கலா நமக்கு வந்து எதுல இந்த 15% கன்சிஸ்டன்டா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஓகே, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஆர் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொல்லும் போது என்ன பண்ணா, ஷேர்ல போயிட்டு என்னோட காசை 1,80,000 per year நான் போய் போடணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, கிடையாது. நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல போடுறது வந்து ரொம்ப ரிஸ்க். அதனால நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல போடாம நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது நிஃப்டி 50 வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போறோம். நம்ம நிஃப்டி 50 இஸ் நத்திங் பட் இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட வேல்யூ, அதுல அந்த வேல்யூவேஷன் வந்து டாப் 50. அந்த டாப் 50 கம்பெனிஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ 50 கம்பெனிஸ்னா 50 கம்பெனிஸ்ல தனித்தனியா போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து இண்டெக்ஸை வச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும்போது அது இண்டெக்ஸ் ஃபண்ட்னு பேரு. ஸோ அந்த இண்டெக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இட் இஸ் லைக் இன்வெஸ்டிங் இன் தி டாப் 50 இந்தியன் கம்பெனிஸ்ன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அதோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்க. அதுல வந்து லாஸ்ட் 10 years ரிட்டர்ன் நம்ம எடுத்துப்போம். லைக் 2010 to 2019 பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா 17.25 கொடுத்துருக்கு. நம்மளோட டார்கெட் 15 தான், ஆனா வந்து அதுக்கு மேலேயே கொடுத்துருக்கு. செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா அது வந்து 24% கீழே போயிருக்கு. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு பெரிய கிராஷ் நடந்திருக்கு 2011ல, என்னன்னு தெரியல, நியூஸ் பார்த்தா தெரியும். அண்ட் 2012ல திருப்பி அப்படியே எவ்வளவு இறங்குச்சோ அது அப்படியே ரெக்கவர் ஆயிடுச்சு. அண்ட் 2013ல சின்ன ரிட்டர்ன்ஸ், அதே மாதிரி 2014ல மேசிவ் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா இது வந்து எனக்கு தெரியும் மோடி வந்து
எலெக்ட் ஆனார் இந்த வருஷம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து எல்லா மார்க்கெட்டும் செம அப்ரிசியேஷன்ல போச்சு. 2015 மறுபடியும் சின்ன ரிட்டர்ன், அது அப்படியே ரெக்கவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி கன்சிஸ்டன்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஓவர் த லாஸ்ட் 10 இயர்ஸ் கொடுத்துருக்கு. சரி, ஓவர் த லாஸ்ட் 10 இயர்ஸ் தானான்னு பார்த்தா இது வந்து லெட்ஸ் கோ ஈவன் பேக்வர்ட். ஓகே, ஸோ அது எப்படி போலாம்னா, ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா லைக் இயர் 2000ல இருந்து உங்களுக்கு இருக்கிற ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆனுவலி 2000 இயர்ல -14 இருக்கு, -16 இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பாத்தீங்கன்னா ஒரேடியா ரெக்கவர் இருக்கு. 2003ல 71.90. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான். அதனால உங்களுக்கு இந்த வருஷமே போட்டு இந்த வருஷம் முடிவுல உங்களுக்கு வந்து அந்த கேபிட்டலோட ப்ராஃபிட்டையும் வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து இட்ஸ் சம்டைம்ஸ் நாட் பாசிபிள். அதனால வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுக்கு இப்போ பிளான் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இட்ஸ் இட்ஸ் அ வெரி குட் டூல் டு மேக் மணி. அதுதான் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இப்போ ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 12%, லாஸ்ட் இயர் 12% கொடுத்துச்சு. அண்ட் இப்போ வந்து 14 பாயிண்ட் சம்திங் லாஸ்ட் இயர் கொடுத்துச்சு. 2021 போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, ஸோ இன்னொரு வாட்டி எக்ஸல்லே காட்டுறேன். லைக் இந்த 2010 to 2019 ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா, ஸோ ஓவராலா நமக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 10.13 தான் வந்திருக்கு. 15% ரொம்ப கம்மி தான் இது. பட் அதுக்கு காரணம் வந்து நிறைய மார்க்கெட் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஓவராலா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்போ சார்ட்லயே நான் காட்டுறேன் திருப்பி. லைக் இதுதான் வந்து அந்த நிஃப்டி இண்டெக்ஸோட சார்ட். அதாவது இது 96 கிட்ட ஆரம்பிச்சது. ஸோ அப்போதுல இருந்து பாத்தீங்கன்னா மேலதான் அப்படியே இந்த ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான் போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கு, இங்க ஆரம்பிச்சு இங்க இருக்கு. அதனால நீங்க ஒருவேளை இப்போ 2009ல இல்ல லெட்ஸ் சே 2009 பீக்ல இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல ஒரு பெரிய கிராஷ் கூட வந்திருக்கு. இமீடியட்டா ஒரு கிராஷ் வந்திருக்கும். லைக் 5800 பாயிண்ட்ஸ்ல இருந்து 2700 பாயிண்ட்ஸ் கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. பட் இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இங்க எடுக்க போறது இல்லை. நம்ம 2009ல பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2000 லெட்ஸே 10 வருஷம் கழிச்சு 2019 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 19ல நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா அப்ரிஷியேட் ஆயிருக்கும். ஸோ அப்படிதான் வந்து இதை நம்ம ட்ரீட் பண்ணுமே தவிர இங்க இன்வெஸ்ட் பண்ணி இங்கே எடுத்தா இது செம லாஸ் நமக்கு. ஸோ அப்படிதான் அந்த மார்க்கெட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணோம்னா நமக்கு வந்து இதுல லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது வந்து ஓவரால் சார்ட், இது ஆல் டைம் சார்ட். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் மேலதான் போயிருக்கு. இந்த பெரிய பெரிய கிராஷ் நடுவில் வரதான் செய்யும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா 2008 வந்து இந்த யூஎஸ் ஹவுசிங் மார்க்கெட்ஸ், ஹவுசிங் பபிள் கிராஷ் வந்துச்சு. அப்போ வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ஸ் பயங்கரமா கிராஷ் ஆச்சு. அதுதான் இது ரிசெஷன்லாம் வந்துச்சு. அப்புறம் இப்போ இந்த கிராஷ் பாத்தீங்கன்னா கோவிட் கிராஷ், மார்ச் 2020. அதுக்கப்புறமா அப்படியே எவ்வளவு இறங்குச்சோ அதை விட டபுளாவே ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேஷன். இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுத்தோம்னா கண்டிப்பா லாஸ் தான் ஆகும். அது வந்து கேம்பிளிங்க்கு சமம். பட் அதை ஓவராலா நம்ம வந்து ஒரு அசெட்டா ட்ரீட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு கன்சிஸ்டன்டா இந்த 15,000 ஒரு டிசிப்ளின்டான மேனர்ல போட்டா ஷோரா வந்து நமக்கு we will touch this. இது வந்து ஒரு மினிமம் வேல்யூ தான். பட் மார்க்கெட்ஸ் வந்து ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் சே அபவுட் ஒரு 5% ஆர் 10% நம்ம எப்பவுமே ஒரு ரூம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ பட் நமக்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது கிடைக்கிறது கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் காட்டணும்னு நினைச்சேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் நிஃப்டி 50 என்ன, ஐ மீன் உண்மையிலே என்ன கம்பெனிஸ் நிஃப்டி 50ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அது நமக்கு அவ்வளவு அப்ரிசியேஷன் தருது? அது என்ன மேஜிக்கான்னு பாத்தீங்கன்னா மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுல அண்டர்லைன் கம்பெனிஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது நிஃப்டி 50ல 50 கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அந்த 50 கம்பெனிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். டைட்டன், HDFC, இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டார்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே பேசிஸ்ல இந்த கம்பெனிஸோடைய ப்ராடக்ட் ஒன்னாவது யூஸ் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் வாட்ச் இருக்கு. டைட்டன்ல வாட்ச் மட்டும் இல்ல, நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல எனக்கு. பட் அது ஒரு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஐட்டம். HDFC அஃப்கோர்ஸ் பேங்க், இன்சூரன்ஸ் எவ்வளவோ இருக்கு. அப்புறமா டாடா மோட்டார்ஸ் கார்ல இருந்து அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நெஸ்லே ப்ராடக்ட்ஸ், மேகி, அதெல்லாம் நெஸ்லே தான். அண்ட் பாரதி ஏர்டெல் ஃபோன் நம்ம வச்சிருக்கோம். பிரிட்டானியா அஃப்கோர்ஸ் பிஸ்கெட் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம டெய்லி வாழ்க்கையில யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் தான். சரி, டெய்லி வாழ்க்கையில யூஸ் பண்ற ஐட்டமா இருந்தாலும் எப்படி அவ்வளவு ரிட்டர்ன் தருதுன்னா, ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிரிட்டானியா பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கலாம். லைக் சரி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா இன்னைக்கு அந்த
பிஸ்கெட் பாக்கெட் வந்து 10 ரூபாய் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 15 rupees அந்த மாதிரி ஒரு 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 15 rupeesனா 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோட பிரைஸ். அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து அதே விலைய 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன விலை கொடுத்தீங்களோ அதை இன்னைக்கு கொடுத்து வாங்குறது இல்ல. அதே மாதிரி தான் இந்த கம்பெனிஸோட வேல்யூவேஷன்ஸும் ஏறிக்கிட்டே போகும். ஏன்னா இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா எஸ் சி இப்போ வந்து இந்தியாவில் 6.62% இன்ஃபிளேஷன் இருக்கு. அதை ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா லெட்ஸ் 2009ல இருந்து பார்த்தா இதெல்லாம் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ், அதாவது ஆனுவலி இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நடுநடுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைக் 4%ல கம்மியா இருக்கு, பட் இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர் இன்ஃபிளேஷன் வந்து நமக்கு 2021 இன்ஃபிளேஷன் ரேட் வரும்போது லெட்ஸே நம்ம வந்து ஒரு 2% இன்ஃபிளேஷன்னா 6+2 அப்படி போட்டா நமக்கு வந்து 8% இன்ஃபிளேஷன்ல இருப்போம். அப்போ அந்த மாதிரி தான் இன்ஃபிளேஷன் மட்டும் வந்து அப்பப்போ லைட்டா ஒரு ஃபால் வந்தாலும் கன்சிஸ்டன்டா நீங்க பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே மட்டும் தான் போகும். நம்ம வந்து டிஃப்ளேஷனரி எக்கானமி ஆகிறதுக்குலாம் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து அதனாலதான் நமக்கு வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் வந்து நமக்கு பணம் கொடுக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் சில மிஸ்டேக்ஸை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நான் இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்ட், இட்ஸ் ரிட்டர்ன். ஸோ நம்ம வந்து ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ அதுல நமக்கு திரும்ப வர்றதுக்கு பேர் வந்து ரிட்டர்ன். ஸோ அதுதான் நான் மீன் பண்ணேன். அண்ட் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 15%. அதனால அதை அப்படி எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட்லி இன்னொன்று வந்து அப்போ கோல்டு, ரியல் எஸ்டேட் அதுல இன்வெஸ்ட் பண்றதுலாம் தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் எது நமக்கு ஃபாஸ்டா அப்ரிஷியேட் ஆகும், எது நமக்கு வந்து வில் கிவ் அஸ் தி ரிட்டர்ன் இன் தி டிசைர்ட் டியூரேஷன், அதாவது நமக்கு எவ்வளவு சீக்கிரம் நமக்கு அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குன்னு ரியல் எஸ்டேட், கோல்டு தப்பு கிடையாது. அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட்லையும் போடக்கூடாது. அதே நேரத்தில் மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ரியல் எஸ்டேட், கோல்டையும் போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா நமக்கு வந்து வாலடைலிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு எப்பவுமே மார்க்கெட் இறங்கி இறங்கி தான் ஏறும், சார்ட்ல பார்த்துருக்க மாதிரி. அதனால அதை வந்து நம்ம ஒரு ஒரு டைவர்சிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, லைக் 15,000 தான் போடுவோமா ஒரு மந்த்ன்னு பாத்தீங்கன்னா இல்ல. நம்மளுடைய சேலரி ஏறப்போகுது, நம்மளுடைய இன்கம் வந்து எப்படியாவது ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இயர் ஆன் இயர் வந்து 15,000 வந்து பெர் மந்த் வந்து ஒரு 20,000, 17,000 இல்ல 20,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா நம்ம அந்த 1 crore அச்சீவ் பண்றதுக்கான டியூரேஷனை ரொம்ப கம்மி பண்ணிடலாம். லைக் 15 இயர்ஸ்ன்னு சொன்னதை we can cut it down to like ஒரு 13 years or 10 years அதிகமா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா சீக்கிரமாவே அந்த 1 crore கோலை அச்சீவ் பண்ணிடலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் என்ன இதுல முக்கியமான விஷயம்னு பார்த்தா அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். கரெக்டா வந்து அந்த 15,000 ஆர் எவ்வளவு அமௌண்ட் நம்ம கமிட் பண்ணிருக்கோமோ அந்த கமிட்டட் அமௌண்ட்டை கண்டிப்பா என்ன சுச்சுவேஷன் தான், அதாவது மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் சரி, மார்க்கெட் ரொம்ப மேல போயிட்டு இருந்தாலும் சரி, அந்த நம்ம கமிட் பண்ண அமௌண்ட்டை நம்ம போட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த கோலை சீக்கிரமா நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ.